ஸ்டாலின் அவர்கள் வந்து படிநிலையில் தான் வர்றாரு. திடீர்னு கருணாநிதிக்கு மகனாக இருக்கிறதுனாலேயே அவர் முதலமைச்சராகி விடல. அவர் வந்து தொடர்ந்து படிநிலையில் இருந்து படிப்படியாக கொண்டு வர்றாங்க. ஏறத்தாழ அவருக்கு ஒரு நீண்ட அரசியல் இருக்கிறது. எமர்ஜென்சி தொடங்கி அவர் முதலமைச்சரானது வரைக்குமான அரசியல் என்பது ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா 50 ஆண்டு கால அரசியல் அவருக்கு இருக்குது. இப்போ அரை நூற்றாண்டு பக்குவத்தில் அந்த அரசியலை அணுகுவது என்பதை வந்து இவர்களால் வந்து அடைய முடியாது. ஒரு பண்பட்ட இடத்துல இருந்து அதை பார்க்கணும். மல்லை சத்யா எவ்வளோ காலமாக இந்த கட்சிக்கு உழைக்கிறார்? 32 வருடங்களாக உழைக்கிறார். இந்த 32 வருடம் துரை வைகோ என்ன பண்ணார் இந்த கட்சிக்கு? ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் கடந்த 4-5 ஆண்டுகளாக இந்த கட்சிக்கு நான் அது எப்போ வர்றீங்க? வைகோவுக்கு உடல்நலம் சரியில்லை என்கிற போது நீங்கள் வர்றீங்க. அப்போ கூட என்னென்னா மதிமுகவினுடைய அறக்கட்டளை சொத்துக்களை வந்து தன்னுடைய தலைமுறைக்கு வந்து போய் சேரணுங்கிறதுக்காக சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு தான் நீங்கள் வாரிசு அரசியலுக்குள்ளே வர்றீங்க. நீங்கள் இந்த கட்சி போராட்டம் நடத்துகிற போது, புடாவில் சிறைக்கு போகிற போது பிரச்சனைக்குரிய பல விஷயங்களை வந்து பல பேர் சந்தித்தாங்கல்ல. அன்றைக்கெல்லாம் நீங்கள் தெரு தெருவாக போய் போராட்டம் பண்ணியலா, ஆர்ப்பாட்டம் பண்ணியலா, சிறை நிரப்புகிற போராட்டங்களில் இருந்தீங்களா? எத்தனை அரசு அடக்குமுறைகளாக நடந்துச்சு? அதெல்லாம் வந்து வைகோவுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. வைகோவை நம்ம வந்து போராட்ட அரசியலில் மறுக்க முடியாது. அவரோட இருக்கக்கூடிய ஒரே ஒரு கோமாளித்தனம் தேர்தல் நேரத்தில் அவர் தவறான முடிவுகளை தொடர்ந்து எடுத்திருக்கிறார். அவர் கலைஞருக்கு எதிராக கட்சி தொடங்குவார், அவர் கலைஞர்கிட்ட போய் கூட்டணி வைப்பார். அதே மாதிரி ஜெயலலிதாவுக்கு எதிராக நடைபயணம் போவார், முடிவில் போய் ஜெயலலிதாட்ட கூட்டணி வச்சுருவார். இப்படி அவர் எடுத்த முடிவுகள் எல்லாம் தவறான முடிவுகளாக போனதுனால கட்சிக்காரர்கள் பல பேர் அதிருப்தி அடைந்து அவர் பின்னால் திரண்டிருந்தக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், முதன்மையான ஆட்கள் யாருமே அவரோடு கட்சி தொடங்கியவர்கள் யாருமே அவர் கூட இல்லை.